ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த நாளில் ஆண்டவர் ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை தந்த வார்த்தைன்னு சொன்னால், வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. இன்றைக்கி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், அநேகர் பயந்து கொண்டே இருக்கிறாங்க. சிலவங்க தூங்க முடியவில்லை. ஏதோ ஒரு சக்தி அவங்களுடைய கழுத்தில் பிடிச்சது மாதிரி, ஏதோ ஒரு கிரியை அவங்களுடைய காலில் இழுத்தது மாதிரி, ஏதோ ஒரு பொல்லாத ஆவிகள் தன்னுடைய படுக்கையிலே படுத்த மாதிரி, இப்படி அநேகர் பலவிதமான காரியத்தை சொல்லி புலம்புவாங்க. பாருங்க, வேதம் சொல்லப்படும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்போ இன்னைக்கு வாதைகள் என்ன செய்யறதுன்னு சொன்னால் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறது. யாரு வீட்டுக்கு போகலாம், யாரை பிடிக்கலாம், யாரை ஆளுகை செய்யலாம், யாருக்கு என்ன போடலாம், எந்த பலவீனம் போடலாம், அவன் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். யோபனுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் அந்த வாதை போனது தேவனுடைய சன்னதியிலே போய் நிற்கிறது. ஆண்டவர் கேட்குறேன், தாசனாக யோவின் மேலே கவனம் வைத்தாயோ? அப்போ இன்னைக்கு வாதையினால் அநேக குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. கடந்த நாளில் ஒரு பாலிபனை பார்க்கும் பொழுது அவன் எப்பொழுதும் சாராயம் குடித்து கொண்டே இருப்பான். காலையில் எழும்பும் பொழுதே சாராயத்தினால் முகத்தை கழுவிட்டு தான் எழும்பும். அப்படிப்பட்ட ஒரு குடிகாரனாய் காணப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் தேவ பிள்ளையாக இருக்கிற உங்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே மகனே, வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. சில குடும்பத்தில் நான் பார்க்கிறேன், சமாதானமே இருக்காது. எப்பொழுதும் புருஷன் மனைவியும் சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க. புருஷன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது. எப்பொழுதும் ஒரு கலகத்தினுடைய ஆவிதான் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன். அவர்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியான இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிற, மகளே வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. விசுவாசிங்க. அப்பாவிடத்தில் எனக்கு ஜோமணி கேளுங்க, அப்பா என் வீட்டில் எப்பொழுதும் சண்டை நடக்கிறது ஆண்டவரே, இந்த வாதையிலிருந்து ஒரு விடுதலை தாருங்க ஆண்டவரே. என் வீட்டில் தீராத வியாதி என்னை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு பயம் என்னை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. ஒரு நிம்மதி இல்லாதபடிக்கு புலம்பிக் கொண்டு இருக்கிறேன். இந்த வாதையில் இருந்தெல்லாம் எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலையை தருவார். உன்னை நேசிக்கிற கர்த்தர் அவர்தான் இயேசு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது, நிச்சயம் அணுகாது. ஆனால் உங்கள் வீட்டில் யார் விரும்புகிறாருன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அதனால் அது வேதம் சொல்லுகிறது, ஏதோ வாசல் படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு வாசல் திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லிட்டு. பாருங்கள் பிரியமானவர்களே, சாத்தான் உள்ள வருகிறது அநேகருக்கு தெரியாது. அவன் அப்படியே ஒளித்து வருவான், அப்படியே அமைதலாற்றுள்ள நுழைஞ்சிருவான். ஆனால் போகும்போது தான் தெரியும் சாத்தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது தெரியும், அவர் அக்னியாக வருவார், வல்லமையோடு வருவார், தெய்வீக வல்லமையோடு வருவார். ஆனால் போகும் பொழுது துக்கத்தோடு கடந்து போய்விடுவார். அதனால் தெய்வ பிள்ளைகள், உங்கள் வீட்டில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யார் இருக்கணும்னு சொன்னால் தேவாதி தேவன் தங்குற ஒரு ஆலயமாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய வீடு இருக்க வேண்டும். வாதைகள் உங்கள் வீட்டில் ஆளுகை செய்யவே கூடாது. அப்படி என்று சொன்னால் இன்னும் ஒரு பகுதியில் உங்கள் வீடு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் வேண்டாத சினிமா படங்கள் போடக்கூடாது, வேண்டாத சீரியல்கள் போடக்கூடாது, வேண்டாத காரியம் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் இருக்கவே கூடாது. உங்கள் வீடு எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற வீடாக இருக்கணும், ஜெபிக்கிற வீடாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த ஒற்றுமை நீங்கள் அந்த நேரத்தில் பார்ப்பீங்க. அந்த இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதனால் கலங்காதுங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் சொல்லிவிட்டு, மகளே மகனே, வாதை உன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. நிச்சயம் இந்த வார்த்தை நிறைவேறப் போகிறது. உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகான்னு சொன்னீங்க. அப்போ அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்களுக்கு காணப்படுகிற வேதனைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், சஞ்சலங்கள், வியாதியின் அடிமைகள், ஆண்டவரே யாரும் ஆறுதல் அடைய முடியாதபடிக்கப்பட்ட ஒரு வேதனைகள், தேற்றுவாரற்ற ஒரு நிலைமையில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடுங்க. எந்த ஒரு வாதையினுடைய கிரியில் இருக்கக்கூடாது. இன்றைக்கு பட்ட அந்த எகிப்தினுடைய வாதைகள் எல்லாவற்றையும் நிர்மலம் பண்ணினதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி.
நன்றி அப்பா. இந்த ஜெபத்தின்படி உடைய பிள்ளைகள் ஆசீர்வதித்தக்க நன்றி. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாச்சு. இந்த வார்த்தையை நீங்கள் அநேகருக்கு அனுப்புங்க. நிச்சயம் ஒரு பெரிய பிளஸ்ஸிங் உடைய வாழ்க்கையில் வந்தாச்சு. ஆமென்.